இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். இதற்கால 15 முதலீட்டு திட்டங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் தலைமையில் நடந்த இந்த அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக 34,000 கோடியே 237.39 கோடி ரூபாய்க்கான முதலீடு 55,096 நபர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான பல திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது நமது அமைச்சரவை. இத்திட்டங்கள் மாநிலத்தின் பரவலான வளர்ச்சிக்கு உறுதி செய்யும் விதமாகவும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, நாமக்கல், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், திருப்பூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அமைக்கப்பட உள்ளன. இதில் மிக முக்கியமான ஒரு திட்டம் நம்ம இந்த வருகிற 13ஆம் தேதி அதற்கான அறிவிப்பு வெளிவரும். 12ஆம் தேதி உங்களுக்கே நன்றாக தெரியும், இந்த கன்வர்ஷன் கான்க்ளேவ் இதுவரையும் எந்த அரசாங்கமும் நடத்தாத ஒரு கன்வர்ஷன் கான்க்ளேவ் நடத்த இருக்கிறோம். அன்றும் பல அறிவிப்புகள் வரவிருக்கின்றன. குறிப்பாக பாத்தீங்கன்னா இதுல கெய்ன்ஸ் சர்க்கிட் லிமிடெட் என்னும் மின்னணுவியல் நிறுவனம், அதாவது பிரிண்டட் சர்க்கிட் போர்ட்ஸ், பிசிபிஸ், கேமரா மாடியூல்ஸ், லேமினேட்ஸ் இதெல்லாம் பண்ற கேமரா மாடியூல்ஸ் ரொம்ப முக்கியமான இப்போ தேவை, மேம்பட்ட உற்பத்தி அது. அடுத்து ஜான்சன் எலக்ட்ரிக்கோட வாகன மின்னணு உபபாகங்கள், ஆக்சுவேட்டர்ஸ், பிஎல்டிசி மோட்டார்ஸ், பவர் கூலிங் மோட்டார்ஸ் இதெல்லாம் உற்பத்தி செய்யற ஒரு நிறுவனம். எவர்வேன் கோத்தாரி ஃபுட்வேர் இவர்கள் ஏறத்தாழ 25,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க உள்ளார்கள். அடிடாஸ் பிராண்டை கொண்டு வரோம் இப்போ தமிழ்நாட்டுக்கு. அடுத்ததாக சென்னை ராதா இன்ஜினியரிங், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஷிப் பில்டிங்ல உங்களுக்கே நன்றாக தெரியும், ப்ளூ எக்கானமியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், தமிழ்நாட்டோட என்டையர் கோர்ஸ் நல்லபடியாக உபயோகப்படுத்தணும், அங்க இருக்க நம்ம மீனவர் நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்போ ஷிப் பில்டிங்ல ஒரு பெரிய முன்னெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. அந்த விதத்தில் நம்ம சென்னை ராதா இன்ஜினியரிங் அவங்க ஷிப் ஹல்ஸ் பண்ற ஒரு திட்டத்தில் அவங்க இறங்கியிருக்காங்க. அதற்கான ஒப்புதலும் இன்று கிடைத்திருக்கிறது. அதே போல ஜோனோஸ் என்ற ஒரு ஏஎன்டி ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ்ல ரேடார் சிஸ்டம், ஆர்டிலரி ஷெல்ஸ், மிசைல் சப் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் பண்ண போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு. அதற்கான ஒப்புதலும் இன்று கிடைத்திருக்கிறது. யசாக்கி இந்தியா பிரைவேட் லிமிடெட் வாகன உபபாகங்கள், வயரிங் ஹார்னஸ், பஸ் பார் இதெல்லாம் பண்ற நிறுவனம். அதை தாண்டி ஹுண்டை ஏற்கனவே இருக்கிற சில நிறுவனங்களுக்கான அந்த எக்ஸ்பான்ஷனுக்காகவும் நாங்கள் இன்னைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஜெட்சால் எனும் அந்த ஒரு நிறுவனம் அவங்க சோலார் செல் மேனுபேக்சர் பண்றதுக்கு அதுவும் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை தொடர்ந்து உறுதி செய்து கொண்டு தமிழ்நாட்டின் அந்த நம்பர் 1 பொசிஷனை, இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை தொடர்ந்து உறுதி செய்யும் இந்த வேலையை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தொழில்துறையில் இன்று ஏறத்தாழ 34,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள், 55,000 வேலைவாய்ப்புகள் கிட்ட வரவிருக்கின்றன. அதற்கான ஒப்புதல் இன்றைய இந்த கேபினெட் மூலம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ராணிப்பேட்டையில 9ஆம் தேதி டாடா ஜேஎல்ஆர் எல்லாருமே சொன்னாங்க. முதல்ல வின்ஃபாஸ்ட் வரும்போது இப்படிதான் சொன்னாங்க, வின்ஃபாஸ்ட் நிறுவனம் கையெழுத்தே போடாது, சும்மா கதை விடுறாங்கன்னாங்க. 2 மாசத்துல அடிக்கல் நாட்டணும், அடுத்து கிட்டத்தட்ட 12-14 மாசத்துல ஃபேக்டரிக்கான சோதனை ஓட்டம் நடந்துச்சு. அப்புறம் ஃபைனலா ஃபேக்டரியை ஓபன் பண்ணி இன்னைக்கு வின்ஃபாஸ்ட் நிறுவனம் இந்தியாவில் 4வது டாப் செல்லிங் காரா இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து போற இந்த வின்ஃபாஸ்ட். இதே தான் சொன்னாங்க, டாடாக்கு வராதுன்னாங்க. 1.5 மாசத்துல அந்த லேண்ட் சீல் பண்ணி அவங்களுக்கு அங்க ராணிப்பேட்டில், இன்ஃபேக்ட் நாங்க ராணிப்பேட்டில் ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்து நம்ம அதிகாரிகள் அங்கே உட்கார்ந்து இரவு பகலாக வேலை செய்து அந்த நிலத்தை உறுதி செய்தனால் அன்று டாடா ஜேஎல்ஆர் ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இவி பிளஸ் லக்ஸரி செக்மெண்ட்ல ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் அன்று. எனவே அன்று 9ஆம் தேதி திரு சந்திரசேகரன் அவர்களும் வரார், நம்ம டாடா சிஇஓ அவரும் வராங்க. அவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இணைந்து டாடா ஜேஎல்ஆரோட ரோல் அவுட் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. ஒரு ஆட்சியில இப்படி 2 பெரிய கார் நிறுவனங்கள் இந்த ஸ்பீட்ல
எப்போது வந்தது என்று நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் திராவிட நாயகனின் திராவிட மாடல் அரசின் வேகம். இது தொடரும். நிச்சயமாக தொடர்ந்து இது போன்ற பல வெற்றிகளை திராவிட மாடல் அரசு காணும்.